الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم اتقوا النار ولو بشق تمرة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மா வாலுஹு அவனுடைய அன்பு இரக்கம் இருக்கையிலான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான இந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். சகோதரர்களே, முஸ்லிம்களாகிய நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக மாற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு தருகிறார். உலகத்தில் உடல் ரீதியாகவும் நாம் பலவீனமானவர்கள், ஆயுளிலும் குறைந்தவர்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள், பலசாலிகள். எந்த அளவுக்கு பலம்? அல்லாஹ் சொல்றான், وَثَمُودَ الَّذِينَ جَابُوا الصَّخْرَ بِالْوَادِ. சமூக கூட்டத்தார்கள். நீங்க மதீனாவுக்கு போனா மதீனால இருந்து ஒரு 350 கிலோமீட்டர் போனீங்கன்னு சொன்னா ஒரு ஊருக்கு வரும். அந்த ஊருக்கு பெயர் மதாயின் சாலிஹ். அங்கதான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம். அங்கதான் சமூக கூட்டம் வாழ்ந்த இடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் தான் சமூக கூட்டம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 6000 வருடம். அல்லாஹ் சொல்றான், மலைகளை கையால் டிசைன் பண்ணாங்க. மலைகளே கல்லு மலை, இந்த கல்லு மலைகளை கையால் டிசைன் பண்ணினவர்கள் தான் சமூக. கைதான் அவ்வளோ திறமையான ஆர்கிடெக்டுகள் வாழ்ந்த காலம். சகோதரர்களே, 6000 வருஷத்துக்கு முன்னால் அவன் மலையை கொடைந்து கட்டின கட்டடத்தை நீங்க இப்போ பார்க்கலாம். அவ்வளவு சக்தி மிக்கவர்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு அல்லாஹ் இந்த ரமலான் கொடுக்கல, லைலத்துல் கத்ர் கொடுக்கல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையை பற்றி அல்லாஹ் சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழ்ந்தது فَلَبِثَ فِيهِمْ أَلْفَ سَنَةٍ إِلَّا 50 عَامًا. 950 வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்தவர் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 950 1000 வருடம். அவங்களுக்கு இந்த ரமலான் இல்லை, அவங்களுக்கு இந்த லைலத்துல் கத்ர் இல்லை. உலகத்தில் முதலாக ரமலான் கொடுக்கப்பட்டது நாம் தான். முதலாக லைலத்துல் கத்ர் கொடுக்கப்பட்டது நாம் தான். முதலாக அதான் கொடுக்கப்பட்டவர்கள் நாம். முதலாக இகாமத் கொடுக்கப்பட்டவர்கள் நாம். முதலாக உலகத்தில் முகு செய்தவர்கள் நாம்.
எல்லாரும் நிற்கக்கூடிய காலம். பெலஸ்தீனுடைய பூமி, பெலஸ்தீன் பூமி தான் மஷராமாம். பெலஸ்தீன் பூமியில் உலகத்தில் அல்லாஹ் சொர்க்கத்துக்கும் சாம்பல் வைத்திருக்கிறான், மஷருக்கும் சாம்பல் வைத்திருக்கிறான். சுவர்க்கம் உலகத்தில் ஒரு சொர்க்கத்தை நீங்க பார்க்கணும்னா மதீனாவுக்கு, மதீனாவுடைய ரௌபானா உலகத்துடைய சொர்க்கம். புதிய கதையோடு சொல்றாரு புகாரியுடைய ஹதீஸ், மா பைன கப்ரி வ மின்பரி ரௌதத்துன் மின் ரியாதில் ஜன்னah. சொன்னார்கள், என்னுடைய கபருக்கும் என்னுடைய மின்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சுவர்க்கத்து பூங்காவனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லுங்க, கபர் அதுக்கும் நபியுடைய மின்பர் இருக்கு. நபியுடைய மின்பர் இருந்த இடத்துல தான் இப்ப புதுசான மின்பர் இருக்கு. அது இடைப்பட்ட பகுதி வலதுலமானி சொல்றதா வைக்காபல். வைக்காபல் எல்லாம் இல்ல, அதுல பேர் ரௌபா. அது எங்கட சனம் குழந்தைல பழகிட்டு வைக்காபல். ஜன்னத்துல் பகீன்னு சொல்றாங்க. ஜன்னத்துல் பகீன்னு ஒரு பேரை நாங்க சவுதியில வாங்கவும் இல்லை, கிதாபுகள் எவ்வளவு தேடி பார்த்தோம் காணல. அதுல பேர் வந்து பகீவுல் வர்கத். பகீ என்று சொல்லுவாங்க, பகீவுல் வர்கத்பாங்க. ஆனா நம்ம சனத்துக்கு ஜன்னத்துல் பகீன்னு சொன்னா விடணும், அதாவது மாசியா போயிடுச்சு. மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹுல் புகாரியுடைய இன்டர்பிரேஷன்ல எழுதுறாங்க, கியாமத்துடைய நாளை அல்லாஹ் உலகத்தை அழிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌபா அழிக்காம அப்படியே அதை தூக்கி சொல்றது. அதேபோல உலகத்துல மஹ்ஷர் மைதானம் உருவாக்கப்படும் பெலஸ்தீன்ல இருந்து. பெலஸ்தீன்ல இருந்து தான் மஹ்ஷர் மைதானம் உருவாக்கப்படும். அதை எப்படி உருவாக்க உலகத்தை கேளுமா? அல்லாஹ்வுக்கு முடியும் சகோதரர்களே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெலஸ்தீன ஷாம் தேசத்தை அல்லாஹ் சிவப்பும் வெள்ளையும் கலந்த நிறமாக மாற்றுவான். அவுன் அஃரா பைதா வதரல் அர்தா அரிசா. அல்லாஹ் சொல்றான், இங்க மேடு, அங்க பள்ளம், அங்க குழி, மலை மடு, மலைநாடு, கடலோரம், அதெல்லாம் இல்ல. இந்த தொங்கல்ல இருந்து பார்த்தா அடுத்த தொங்கல் வரும். ஒரு கட்டடம், ஒரு பில்டிங், ஒரு மலை, எதுவும் இல்ல. முழு மக்களையும் அல்லாஹ் எழுப்பாட்டி பார்க்குவான், எல்லாரையும் அல்லாஹ் எழுப்பாட்டி பார்க்குவான். அந்த நேரத்துல சொன்னார்கள், இறுதியில ஹதீஸ் வருது, 120 சஃபம் முழு உலக மக்களையும் அல்லாஹ் 120 சஃபாக நிப்பாட்டுவார். அந்த 120 சஃப்ல 80 சஃப் நாம பண்ணுவோம். 80 சஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து மாத்திரம் 80 சஃப். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லா கூட்டமும் சேர்ந்து 40, நாம மட்டும் 80. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப நீங்க எப்படி எங்களை அடையாளம் காணுவீங்க? நீங்க எப்படி அடையாளம் காணுவீங்க? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வுது செய்ததின் காரணமாக என்னுடைய உம்மத்து கை, கால், முகம் எல்லாம் வெள்ளையான நிலையில் கியாமத் நாளில் நிற்பாங்க. அதை வைத்து நான் என்னுடைய சமூகத்தை நான் அடையாளம் கண்டுகொள்வேன். உலகத்துல வுது செய்யாதவர்கள் எல்லாம் அவ்வளவு கொள்ளாதவர்கள், வுது செய்யாதவன் அவன கை கால் எல்லாம் விழுகார், அவன கை கால் முகம் எல்லாம் வெளிச்சமா இருக்கார். அதான் ஸல்லல்லாஹு எவ்வளவு உங்களோட வெளிச்சத்தை கூட்டிக் கொள்ள முடியுமோ அவ்வளவு உங்களோட வெளிச்சத்தை கூட்டிக் கொள்ளும். அதெல்லாம் வுது செய்யும் போது, முகத்தை கழுவும் போது பிடரையும் சேர்த்து கழுவுவது. பிடரையும் முட்டுக்கை வரைக்கும் கழுவும் போது இதுவரைக்கும் புஜம் வரைக்கும் கழுவுவது. கரண்டை கால் வரைக்கும் கழுவ வேண்டியதை அடுக்கால் வரைக்கும் கழுவுவதே கிராமத்துடைய நாளையில வெளிச்சமாக இருப்பதற்காக. வேற எந்த சமூகத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கிறது.
சமூகத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல, எங்களுக்கு மட்டும் அல்லாஹ் தெரியாது. அதப்போலதான் இந்த ரமலான், இந்த லைலத்துல் கத்ர் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எந்த அளவு இரக்கம் என்னோடையும் உங்களோடையும் இந்த ரமலான்ல ஒரு லைலத்துல் கத்ர், வரக்கூடிய லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைத்து நாம் அமல் செய்தால் அல்லாஹ் பாக்கியத்தோடு எல்லாருக்கும் தருவானாக. ஒரு லைலத்துல் கத்ர் கிடைத்தால் அல்லாஹ் சொல்றான், خيرٌ من ألف شهر, 1000 மாதம், 1000 மாதத்தை வருடத்துக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 84 வருடம். ஒரு லைலத்துல் கத்ர் ஒரு ஆளுக்கு கிடைச்சா 84 வருஷம் அமல் செஞ்ச நன்மை. 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சா 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சா எவ்வளவு? 840 வருடம் அமல் செய்த நன்மை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்தில் ஒருவருக்கு 11 லைலத்துல் கத்ர் கிடைத்தால் அவன் உலகத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆயுளை மிஞ்சி அமல் செய்தவனாக மாறிவிடுவான். எவ்வளவு பாக்கியம்! அல்லாஹ் நமக்கு மட்டும் தந்திருக்கான் சகோதரர்களே, வேற யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. வேற யாருக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. பிரியமான சகோதரர்களே, ஆகையால் இந்த ரமலான் இந்த அமல்களை, இந்த நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டிய மாதம் தான் இந்த ரமலான். இந்த ரமலான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாயில், இரக்கத்துடைய வாயில் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். வாங்க, உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் ரெடி, உங்களை சொர்க்கம் அனுப்புறதுக்கு நான் ரெடி. நீ நோக்க புடி, உனக்கு விசேஷமான ரையானுடைய வாசனை வைத்திருக்கிறது. நீ பசிக்கிறது, தாகிக்கிறது, உனக்கு சொர்க்கத்துடைய பானங்களை நான் வைத்திருக்கிறேன். இந்த ரமலான் பெரிய பொக்கிஷம். அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டிய மாதம், அல்லாஹ்வை வணங்க வேண்டிய மாதம் இது. சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு ஒரு கைதி கூட்டம் கொண்டு வந்தான். கைதிகள், அந்த கைதிகள்ல ஒரு பெண்மணி தன்னுடைய புள்ளையை காணமாக்கின தாய் அந்த புள்ளையை தேர்வா கொஞ்ச நேரத்துல புள்ள கிடைச்சு. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்துட்டு புள்ள கிடைச்ச உடனே அந்த புள்ளையை அப்படியே தூக்கி எடுத்து முத்தம் கொடுத்து அந்த புள்ளையை கட்டி அணைத்து அந்த தாய் பால் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கேட்டாங்களாம், ஏ தோழர்களே, இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் தூக்கி போடுவாளா? சொன்னாங்களாம் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், எவ்வளவு இரக்கம், எவ்வளவு பாசம்! இந்த தாய் இந்த பாசமான குழந்தைய தூக்கி நெருப்புல போடுவாளா? நாயகமே, போட மாட்டா. நீங்க இந்த தாயுடைய அன்பு விளங்குவீர்கள், அம்மாட அன்பு விளங்குவீர்கள். லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. இந்த தாய் தன்னுடைய பிள்ளையோட எவ்வளவு பாசமா இருக்காரோ இதை விட அல்லாஹ் என்னோடு உங்களோட பாசமாக இருக்கிறார். புகாரில வருது, ஒரு பாவம் செஞ்சு இப்ப கடைசி நிலைமைக்கு வந்தான். சக்கராத்துக்கு வந்தா மன்னிப்பு. கல்லா இதா பலகத்தின் தாக்கி வகீல மன்வாக். அல்லாஹ் சொன்னான், தொண்டை குழிக்கு ரூஹ் வந்தால் அது கங்கால, அது வேற உலகம். எங்களுக்கு கண்ணுக்கு விளங்காததுதான் அவனுக்கு விளங்கும். நாம் பக்கத்துல இருப்போம், நமக்கு விளங்காது. அவனுக்கு மலக்குள் மௌத் விளங்குவான். அவனுடைய கண்ணுக்கு 500 மலக்குமார்கள் விளங்குவார்கள். நல்லவனா இருந்தா சொர்க்கத்துடைய பூங்கண்டெல்லாம் விளங்கும். பாவியாக இருந்தா நரகத்துடைய தண்டனைகள் எல்லாம் விளங்கும். ஆனா நமக்கு விளங்காது. தொண்டை குழிக்கு ரூஹ் வரும் வரைக்கும் தான் உலகத்துடைய சந்தர்ப்பம். இன்னும் நமக்கு வரல.
சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும். இவர் பாவம் செஞ்சு அப்படியே கடைசி நிலைமை கொண்டார். பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் அதிகமா பாவம் செஞ்சுட்டேன், நான் மௌத்தா போனா அல்லாஹ் எப்படி தண்டிப்பான், அல்லாஹ் எப்படி நரகத்தை போடுவான். அவன் அல்லாஹ் வழங்கினது அவன் ஒண்ணு, அதிகமா பாவம் செய்தவன் அல்லாஹ் வழங்குவான், அல்லாஹ் இந்த நரகத்தை போடுவான். ஆகையால நான் மௌத்தா போனா நீங்க என்ன செய்ய, இந்த ஜனாசாவை பத்த வச்சு சாம்பல் அப்படியே வேகமாக காற்று வீசக்கூடிய ஒரு நாள்ல அந்த சாம்பலை நீங்க என்ன செய்ய அப்படியே வீசி விட்டுருங்க. இந்த சாம்பலை அப்படியே வீசி போட்டுருங்க. வேண்டாம் சொல்லிட்டு மௌத்தா வைக்கிறா, மௌத்தா போனதோட பிள்ளைகளை பத்த வச்சாங்க, சாம்பலை எடுத்தாங்க. இப்ப சாம்பல் அப்படியே வீசி விட்டாங்க. அல்லாஹ் யாருன்னு அவருக்கு தெரியுமா? وَمَنْ عَلَيْهِ نَشْأَةَ الْأُخْرَى. அல்லாஹ் சொல்றான், நீ மௌத்தாகி உன்னை குளிப்பாட்டி உன்னை கஃன் செஞ்சு உனக்கு ஜனாஸா வச்சு உன்னை கபர்ல வச்சு உனக்கு மேல மண்ணை போட்டு உன்னை உடம்பெல்லாம் மண்ணோட மண்ணாகி எலும்பெல்லாம் ஊற்றி நீ இல்லாம அழிஞ்சு போனதுக்கு பின்னால் உன்னை அப்படியே எழுப்பாட்டுவன் நான். சைடுக்கு தெரியாத பழையாக என்ன செய்வாங்க, கை நாட்டு வைப்பாங்களா இல்லையா, கை ரேகை. அந்த கை ரேகையும் அல்லாஹ் நாம் மௌத்தாவதற்கு முன்னால் எப்படி இருக்கிறதோ அதே போல அல்லாஹ் இருப்பாட்டுவோம். அதான் பனான். இப்படியான அல்லாஹ் அவருக்கு தெரியா, அவர் வசியத்தை எடுத்து போயிட்டா மண்ணை வச்சு விடுறாங்க, அப்படியே மண்ணை தூவி விடுறாங்க. அல்லாஹ் பூமிக்கு சொன்னாங்கன்னா சாம்பல் எல்லாத்தையும் அப்படியே ஒன்று சேரும், சாம்பல் எல்லாத்தையும் ஒன்று சேரு, பூமி அப்படியே ஒன்று சேரிச்சா. புகாரில இன்னொரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் சொன்னானா கூன் வேண்டாம் ஆகவே வேண்டாம் அப்படியே எழுப்பி விட்டான். பத்தி சாம்பலானவர் அப்படியே எழுப்பி விட்டானா, பத்தின நான் எழுப்பி நிற்கிறேன். அல்லாஹ் கேட்டானா, ஐ அபதி, ஏ அடியானே ஏன் இப்படி செய்தாய், மா அமலக அலா மா ஸனத், ஏன் இப்படி செய்தாய்? சொன்னானாம், யா அல்லாஹ், அதிகமா பாவம் செய்து விட்டேன் நான், நீ என்னை கண்டிப்பாய் என்று பயமாக இருந்தது, அதனால தான் நான் என்ன செய்தேன், அதனால தான் நான் இப்படி ஒரு வேலையை செய்தேன். சகோதரர்களே, அதான் சொன்னானா, அவ்வளோ பயமா என் மீது உனக்கு, அவ்வளோ பயமா என் மீது உனக்கு, உன்னை நான் மன்னித்து விட்டேன், நீ சொர்க்கம் போ. அவ்வளோ பெரிய பாவிய மன்னிச்சா அல்லாஹ். சகோதரர்களே, நம்மளை மன்னிக்க மாட்டான், நம்ம மீது இறக்கம் காட்ட மாட்டானா, நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டானா, நம்மளை சொர்க்கம் அனுப்ப மாட்டானா. அதுக்குரிய பெரிய சந்தர்ப்பம் தான் இந்த பெரிய சந்தர்ப்பம் இது. நாசமாக்கிற போறார் பின்னால் இருக்கக்கூடிய காலம் இந்த 10 நாள் 12 நாள்ல ரமலான் கதை முடிச்சு அடுத்த ரமலான் கிடைக்குமா இல்லையா தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்தது வெறுமனே 9 ரமலான். அதிலேயும் ஒரு ரமலான் தான் 30 நோன்பு, மற்ற 8 ரமலான் 29 நோன்பு. நம்ம வாழ்க்கையில் எத்தனை ரமலான்? 28 ரமலான், 30, 40, 50, 60, 70, 80 ரமலான். சரியா பயன்படுத்தினா சகோதரர்களே, ரமலானிலே சொர்க்கம் போகலாம். ரமலானை வச்சு சொர்க்கம் போயிடலாம். அவ்வளவு பெருமதியான காலம், அல்லாஹ் நெருங்க வேண்டிய காலம், அல்லாஹ் தொடர்பாக வேண்டிய காலம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய பணக்காரன் தான் காரூன்.
நம்ம கண்ட பணக்காரன் இல்லை, துனியால அப்படி ஒரு பணக்காரன் வரவும் இல்லை, வரப்போவதும் இல்லை. சூரத்துல் கஸஸ்ல அல்லாஹ் சொல்றான், இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா, மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தில் காரூன் என்பவன் இருந்தான். ஃபதவா அலைஹிம், ஆனா அவர் நல்லவரா வளர்ந்தவன் அல்ல. வஆதைனாஹு மினல் குனூஸ், சொத்து செல்வங்களை நாம் அவனுக்கு அள்ளி கொடுத்திருந்தோம். எந்த அளவுக்கு சொத்து செல்வம் என்றா, மா இன்ன மஃபாதிஹு லதனூ பில்உஸ்பதி உலில் குவ்வா, அவருடைய சாவிகளை தூக்குறதுக்கு வாங்கணும். அவர் பணம் காசி நகையெல்லாம் போட்டு பூட்டி வைப்பாரு, பூட்டி வைக்கிற லொக்கர் இருக்குது, அந்த லொக்கர்ல சாவியை தூக்குறதுக்கு மாத்திரம் எத்தனையோ பொடி பில்டர் வரும். சாவியை தூக்குறது நல்லா சொல்றேன், தஃசீல் எழுதாம 40 ஒட்டகம் வரும். சாவியை சுமக்கிறதுக்கு மட்டும் 40 ஒட்டகம். யோசிப்பாரு எவ்வளவு பணம் வேலை. அதான் சொல்றது, பணம் தகுதியான ஆக்கிறது கிடைச்சா சரியான முறையில் பாதிக்கப்படும். அல்லாஹ்வுடைய பயமுள்ளவன கையில பணம் கிடைத்தால் அந்த பணத்தின் மூலமாக பள்ளிவாசல்கள் உருவாகும், அந்த பணத்தின் மூலமாக மதரசாக்கள் உருவாகும், அந்த பணத்தின் மூலமாக இமாம்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள், அந்த பணத்தின் மூலமாக ஏழைகள் வாழ்வார்கள், அந்த பணத்தின் மூலமாக அனாதைகள் வாழ்வார்கள். ஆனால் யாரு அல்லாஹ் பயனில்லையோ, இவன் கையில பணம் கிடைத்தால் அந்த பணத்தை வச்சு அவர் பாவம் செய்வார், அந்த பணத்தை வச்சு அவர் ஹராத்தை செய்வார். நண்பர்கள் சொன்னார், ஒரு நெருக்கமான ஊர் உள்ளவர்கள் இப்ப மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ரசூலுக்கு வாழ்கிறார். காலம் இருக்கிறவன் அலாலா தொழில் செய்து அதை ஹராமா செலவழித்தார். அலாலா தொழில் செய்ய, ஆனா மூணில கூட்டாளிமா சரியில்லை, நல்லவனோட கூட இல்ல, பெரிய பெரிய பதவியில் உள்ள அந்நியர்களோட சேர்ந்து அவங்களுக்கு போர்ட்டல் வாங்கி கொடுக்க மட்டும் ஒரு போர்ட்டல் ஒரு லட்சம் செலவழிப்பாங்க. அவத்துமா குடிச்சிட்டாங்க, இதெல்லாம் வண்டி சரியா அதான் கொடுத்து நான் இருக்கிற சந்தர்ப்பம். பணத்தை, காசிய, ஆற்றலை, திறமைய அல்லாஹ் தந்ததை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக செலவழிக்க வேண்டும். அப்படி இல்லையா அல்லாஹ் பொருத்தமாக அழிப்பான். யாரா இருந்தாலும் மொத்தமா அப்படியே குடிக்கெடுப்பான் அல்லாஹ். பின்னால உலகம் ஒரு சம்பவம். இப்ப பணம் கொடுக்கப்பட்டாச்சு, சொத்து செல்வம் கொடுக்கப்பட்டாச்சு. யார காலத்துல வாழ்றாரு? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வாழ்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, அல்லாஹ்வை தவிர யாருக்கு போய் பயனில்லை. அவங்க அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயனில்லை. இப்னு அப்பாஸ் அவருடைய ரிவாயத், தஃசீருல் காசி மதுரை போன்ற கிரந்தங்கள் வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அல்லாஹ் தந்த பணத்திலிருந்து மரியாதையா ஜகாத் கொடுத்துரு, ஜகாத் கொடுத்துரு. இவனான ஜகாத் قال انما اوتيته على علم عندي, இது அல்லாஹ் தந்ததா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. என்னமோ இவன் போற போல ஒண்ணு போற போல ஒட்டகத்தை சாவியையும் தந்தத்தை நகையும் கொண்டதான் சிலாக்கள். சில பெண்கள் மாப்பிள கடல் அடிப்பான், கஷ்டத்தில் அடிப்பான், ஒரு கிராம் நகையை கூட கொடுக்க மாட்டார். உயிர் போனாலும் போகவே நவகோபுரம் தங்கத்தோட அவ்வளவு பைத்தியம். ஒரு ஊர்ல ஒரு பொம்பளை மௌத்தா போனா அந்த பொம்பளையுடைய ஜனாசாவோட இருந்த காலுக்கு கரண்ட் வரல, குடும்பம் என்ன தெரியுமா செஞ்சா, காலை வெட்டி காலுக்கு கரண்டி எடுக்கும். இப்படியான வீரம் வாழ்ற உலகத்துல பெண்களே கவனமாறீங்க, உங்களுக்கு ஒரு பவுன் நகை கிடைக்காது. அவருக்கு அல்லாஹ் தந்ததை வச்சு அல்லாஹ் சந்தோஷப்படுத்து, அல்லாஹ் தந்ததை வச்சு அல்லாஹ் சந்தோஷப்படுத்துங்க, அல்லாஹ் உங்களை சந்தோஷப்படுத்துவான். இவர் சொன்னாரா, ஜகாத் எல்லாம் தரையுமா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டு உழைச்சது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியுதானே, யாருக்கும் பயம் இல்லை, எவனுக்கும் பயம் இல்லை. அதற்குள் போதுக்கே பயம் இல்லை. ஓகே விட்டா அதையில கண்ட்ரோல் பண்ண
தெரியுமா? நீங்க புகாரில வந்து ஹதீஸ் முதல்ல வெளியே வர மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேர் சண்டை, ஈஜிப்ட்ல ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க. விலகினாங்க, விலகி போகும் விலவல் ஒரு கல்லு தான். அல்லாஹ் சொல்றான், ஒரு கல்லு தான் தள்ளினா அவன் விழுந்து செத்து போயிட்டான். எப்படி கட்சாரி நம்ம 10 பேரை தள்ளினாலே யாரும் விழுந்து சாவுவான். 40 பேரால் தூக்க முடியாத கல்லை அப்படியே தட்டி விட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்களுக்கு ஆடு கொடுப்பதற்கா தண்ணி கொடுப்பதற்கா அவர்களிடையே வந்து அஞ்சலிப்படியாகுமா சொன்னாராம், மரியாதையா சல்லாத்த விடு. இவன் பார்த்தானா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட தப்பியலா, இவரை வேற முறையிலாம் மடக்கணும், வேற முறையிலாம் மடக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்களாம், ஒவ்வொரு நாளும் பனு இஸ்ராயேலுக்கு அந்த சமுதாயத்துக்கு பயன் செய்வோம். தொழுகையை பத்தி, நோம்பை பத்தி, மார்க்க சட்டங்களை பத்தி எல்லா பயானும் போகும். இப்போ ஒரு நாள் பயான் போகும். என்ன பயான்? விபச்சாரம் செஞ்சா என்ன தண்டனை, விபச்சாரம் செஞ்சா என்ன தண்டனை, திருமணம் முடிச்சவர் செஞ்சா கல்லால் அடிச்சு கொல்லப்பட வேண்டும், திருமணம் முடிக்காதவர் செஞ்சா 100 மசியடி அடிக்க வேண்டும், சட்டமெல்லாம் போகுது. இப்ப காரூன் வந்தாராம். காரூன் வந்து கேட்டாராம், மூசா அலைஹிஸ்ஸலாம், நீங்க இந்த குற்றத்தை செய்தால் உங்களுக்கும் அதே தண்டனையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், எனக்கு அதே தண்டனை. சுப்ஹானல்லாஹ், யாரோட பேசுறாரு இவர்? யாரோட பேசுறாரு? இவர் பேசுறார் யாரோட? குர்ஆன்ல 136 இடங்கள் அல்லாஹ் எந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை சொன்னாரோ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் வேண்டியதா எந்த நபியுடைய பேரும் அந்த அளவு குர்ஆன் வரல. அல்லாஹ்வோட நேரடியா உலகத்தில் பேசியவன். வனாதைனாஹு மின் ஜானிபில் தூரில் ஐமன். அல்லாஹ் சொல்றான், மரக்கத்து கொட்டி கிடக்கும் தூர் சீனா மலை அடிவாரத்தில் நாம் அவரை கூப்பிட்டோம், வாங்க. ஜோர்டான்ல மிஸ்ருடைய போர்டரில் தூர் சீனா மலை இரண்டா போய் பாருங்க. அல்லாஹ்வுடைய கலாம் நேரடியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு அல்லாஹ்வோட பேச்சு இறங்கி நடந்தது. அல்லாஹ் சொல்றான், மரக்கத்து கொட்டி கிடக்கும் மலை அத்தூர் ஐமன் வகர்ரபனாஹு நஜியா. என்னோடு நெருக்கமாக என்னோடு ரகசியம் பேசுவாராக ஆக்கினேன் நான். அவர்களை இவர் விளையாடுற யாரு? பணக்காரன் விளையாடுற. பணத்தை வச்சு விளையாடணும் வேற வேற ஆக்கிறது. அல்லாஹ்வோடு யார் குழப்பாக இருக்கிறாங்களோ, யார் அல்லாஹ்வுக்காக உலகத்தில் வாழ்றாங்களோ, யார் அல்லாஹ்வுடைய தீனுக்காக கஷ்டப்படுறாங்களோ, இவங்களோட மோதினா அல்லாஹ் தண்டனை வரப்போகுது. இதெல்லாம் பாடம் நமக்கு. அவன் எப்படி பாடம் தெரியுதா பயமுடையவா சொல்லிட்டான். ரொம்ப கவனமா வாழணும். யாருக்கும் அநியாயம் செய்யப்படாது, யாரையும் ஏமாற்றப்படாது, யாருக்கும் விட்டு கட்டப்படாது, யார் பற்றியும் தவறாக பேசப்படாது, யார் பற்றியும் பேஸ்புக்ல அடிக்கடி போட்டுப்படாது. நீங்க போட்டா வைக்கிறீங்க. பேஸ்புக் உலக வழியும் வரைக்கும் இருந்தா உலக வழியும் வரைக்கும் யாருன்னா அந்த அராட்ட வாசிப்பானோ பார்ப்பானோ உங்களோட கவிதை நெருப்பான வெட்டி வரும். வாசிக்க வாசிக்க ஓட லெவல்ல பாவம். முஸ்லிம்களும் கூட படித்து பார்த்தா சுபஹானல்லாஹ், அவனை பத்தி எழுதுறதும் இவனை பத்தி எழுதுறதும் அவனை பத்தி கமெண்ட் அடிக்கிறதும் இவனை பத்தி கமெண்ட் அடிக்கிறதும் சிலாக்கள் தொழிலே பேஸ்புக்ல சரியா தான் பேர் வச்சிருக்கான். பேஸ்புக் பேஸ்புக்னா என்ன அர்த்தம்? முகநூலா, முகப்புத்தகம், கிதாபுல் வஜீத், முகப்புத்தகம். கியாமத்துடைய நாளையில யாரெல்லாம் மற்றவங்க குறை பேசினாங்களோ அவங்க எல்லாம் கண்ட நிலத்தாலேயே கண்ட முகத்தை கீறுவாங்க. விவாதத்தோடு மேலாதிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகப்புத்தகத்துல விளையாடினாக்க முகத்தை கீறுவாங்க. ரொம்ப பயங்கரமான காலம் இது. நம்ம ரொம்ப பயங்கரமான காலத்துல வாழ்வோம் சகோதரர்களே. அல்லாஹ் பயந்து பயந்து வாழும்.
நல்லது செய்யாட்டி பரவாயில்ல, யாரை பத்தி நாம தவறாக பேசிடக்கூடாது, யாருக்கும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அதே குற்றத்தை நான் செய்தாலும் எனக்கும் அதே தண்டனை தான். அப்படியா? மூசா அலைஹிஸ்ஸலாம், நீங்க ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்திருக்கிறீர்கள், அந்த பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க பொம்பளை, யாருக்கு பாப்பமே. ஒரு பொம்பளை கையில குழந்தையை தூக்கிட்டு விரும்பி வாரா. இவர் காசெல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சிருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பார்வை தான் பார்த்தாங்க. அந்த பொம்பளைக்கு விசாரிக்க ஒரு பார்வை, அந்த பார்வையில அவள் நடுக்க ஆரம்பிச்சு. சொன்னாரா, அல்லாஹ்வுடைய நபி, இந்த பாவி இந்த காரும் எனக்கு சல்லி காசெல்லாம் தந்து உங்களுக்கு எதிராக பேச சொன்னா நானும் ஆண்டேன். உங்களை கண்டதோட எனக்கு அந்த சக்தி எல்லாம் போயிடுச்சு, என்ன அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கோங்கன்னு அவரோட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த ஆத்திரம் உடனே சுஜூதுல விழுந்தார். உடனே சுஜூதுல விழுந்தார். தெரியும், எந்த சுவிட்ச போட்டா லைட் பத்தும். இவரை புடிச்சு கட்டி வச்சு அந்த வேலையாக உடனே உடனே சுஜூதுல தெரியும். அல்லாஹ் கிட்ட விஷயத்தை நடக்கணும், அல்லாஹ் கிட்ட தான் காரியத்தை நடக்க செய்ய வேண்டும். உழுந்தா சுஜூதுல அல்லாஹ் சொன்னா எழுப்பையில அவ்வளவு ஆத்திரம் போகும். இரண்டாவது கை தூக்குங்கள், ஆத்திரத்துடைய உச்சகட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூணாவது தரம் அல்லாஹ் சொன்னானா, யா மூசா, மூசாவே தலையை தூக்குங்கள், பூமிக்கு கட்டளை போடுங்கள், பூமி உங்கள் கட்டளைக்கு கட்டுப்படும். நல்ல சான்ஸ். எழுப்பினார் மூசா அலைஹிஸ்ஸலாம். சொன்னார், யா அர்து குதீஹி, ஏ பூமியே இந்த காரூனை நீ சுழி வாங்குவாயாக. காரூனுடைய ரெண்டு காலை மூடி பிடிச்சு, காரூனுடைய ரெண்டு காலை மூடி பிடிச்சு பிடிச்சதோட இப்ப இவர் கொலை, நம்மளோட பணம், நம்மளோட பலம், நம்மளோட பட்டம், பதவி, இது ஒன்றுமே செல்லுபடியாகாது. நம்மளோட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும்தான் காப்பாற்றலாம், வேற ஒன்றுமே நடக்காது. இப்ப வந்தா மூசா என்ன காப்பாத்துக்கு, மூசா என்ன காப்பாத்துக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் குதீஹி, இன்னும் சுழி வாங்குவாயாக. உள்ளங்கால் வரைக்கும், இடுப்பு வரைக்கும், நெஞ்சு வரைக்கும். மூசா மூசா என்ன காப்பாத்துக்கு. மூசா உள்ள ஈசா உள்ள பொருள் புதைச்சிக்கோ, புதைச்சி முழுமையாக புதைச்சி. அல்லாஹ் சொல்றான், ஃபஹஸப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த். காரூனை மட்டுமல்ல, காரூனுடைய சொத்து, செல்வம், ஊடு, காணி எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் மண்ணுக்குள்ள புதைச்சான். அல்லாஹ்வுக்கு இல்லாத செல்வம் அல்லாஹ்வுடைய பார்வையில தூசி, பிரயோசனம் இல்லாதது. அல்லாஹ் அப்படிதான் அளிப்பான். அல்லாஹ் தீனுக்காக ஜகாத்துக்கு சதகாவுக்கு செலவழிக்கப்படாத செல்வம் ஒரு நாளைக்கு மொத்தமா அழிஞ்சு போகும். சேர்த்து சேர்த்து எப்படி பாக்கானே வீட்டு போய் செல்லுங்க, சேர்த்து 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 அந்த அக்கௌண்ட்ல 10 லட்சம், இந்த அக்கௌண்ட்ல 20 லட்சம், அங்க 40 லட்சம், கொழும்பு எத்தனையோ ஊரு, இங்க பானத்துறையில ஊரு, அங்க எதிர்விலையில ஊரு, கல்துறையில ஊரு. மாஷா அல்லாஹ், நினைச்சு நினைச்சு சிரிக்கான். அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஜமஅ மாலன் வ அத்ததா. சேர்த்து அல்லாஹ் இப்படியே சொல்றான், சல்லியை சேர்த்து சேர்த்து எண்ணி எண்ணி பார்ப்பானா, நினைப்பானா, யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. பணம் இருந்தா போதும், நம்மதான் ராஜா, நிரந்தரமா வாழலாம். அல்லாஹ் சொல்றான், கல்லா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, லயும்பதன்ன ஃபில் உதா. பணத்தை சேர்த்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் விசேஷமாக தயாரிக்கும் நரகம். அந்த நரகத்துடைய பெயர் ஒரு
ஸ்பெஷாலிட்டி நெருப்புல போட்ட ஓடு அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா ஹார்ட்டதான் முதலாவது பத்த வைக்கும். ஹார்ட்டதான் முதலாவது பத்த வைக்கு நினைச்சு சந்தோஷப்படுத்திக்கமா அந்த சேர்த்து அவர்களை சதக்காவுடைய மாதம் இந்த ரமலான் ஆபத்துக்கு சந்தர்ப்பம் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழாவில் அஃதல் ஸதகா ஸதகத்துன் ஃபீ ரமலான். சிறந்த சதகா ரமலானில் கொடுக்கப்படும் சதகா. கொடுக்கணும். நம்மள்ட்ட எவ்வளவு இருக்கோ அதை கொடுக்கணும். அல்லாஹ் பாருங்க, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, மதரசாக்களுக்கு, பள்ளிவாசல்களுக்கு செலவழிக்க வேண்டிய மாதம் கட்டி வைக்கப்படாது. ஆயிஷா சொன்ன மனைவியை பார்த்து, ஏ மனைவியே ஆயிஷாவே லா தூங்கி, நீ கட்டி வைக்காத, பயூக்கில்லா வலைக்கி, அல்லாஹ் உனக்கு தராமல் கட்டி வைப்பான். யா ஆயிஷா, ஏ ஆயிஷாவே லா தஹ்சி, எண்ணி கொடுக்காத ஆயிஷா, பயூக்கில்லா வலைக்கி, அல்லாஹ் உனக்கு எண்ணி தருவான். மாப்பிள்ள ஒரு வார்த்தைதான் முஆவியாவுடைய ஆட்சி அவ்வளவு மணிக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதலாவது முடிசூடிய மன்னர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 70,000 தங்கத்தை அனுப்பினார். நோன்பு காலம் நோம்போடுகிறார் ஆயிஷா அம்மா 70,000 தங்கத்தையும் சகோதரர்களே ஒடுப்புட ஓட்டையோட அப்படியே அடி கொடுத்தான். கட்டி வைக்கவுமே இப்பாகவுமே உடனே கொடுத்தான். அடிமை வந்து கேட்டா இஃப்தார் ரொட்டி சுடணும், இறைச்சி வாங்கணும், ஒரு தங்கம் சல்லிதாங்க. கொஞ்சம் நேரத்தோட சொல்லி இருக்கலாம், எல்லாத்தையும் கொடுத்து ஒன்றுமில்லை. தான் ஆயிஷாவுடைய பெயர் உலகம் அழியும் வரைக்கும் நிலைக்கும். உலகம் அழியும் வரைக்கும் சூரத்துல் நூரை யாரெல்லாம் ஓடுவார்களோ அவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆயிஷா பரிசுத்தமான பெண். உலகத்துல வாழ்ந்தது அல்லாஹ்வுக்காக தான். அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். முழுமையாக காரூன் பூமிக்குள் சுழிவாங்கப்பட்டார். அல்லாஹ் கேட்டானா, காரூன் பண்டுள்ள முதலிற்கு பின்னால யா மூசா, ஏ மூசாவே மா அப்தலா கல்பக், உங்களோட உள்ளம் ஏன் இவ்வளோ கடினமாக மாறிவிட்டது? இஸ்தவாசபிக சபஈன மர்ரதன் ஃபலம் துரிஃபு, காரூன் உங்களிடம் 70 தரம் கெஞ்சினானே, நகாபாத்து 70 தரம் கெஞ்சினான். ஃபலம் துரிஃபு, உங்களுக்கு இறக்கம் வரலே, நீங்க காப்பாத்தலே. அல்லாஹ் சொன்னானா, அவன் பாவிதான், அவன் மோசமானவன் தான், அவன் என்னுடைய கடமைகளை மறுத்தான் தான். மூசா மூசா என்று 70 தரம் கத்தின அந்த வாயால லவிஸ்தவாஸபி மர்ரதன் லஅபுஸ்துஹு, அல்லாஹ் சொன்னான் ஒரு தரம் யா அல்லாஹ் என்னை காப்பாற்று என்று அவன் சொல்லி இருந்தால் நான் அவனை காப்பாற்றி இருப்பேன். எவ்வளவு இறக்கம் உள்ள சகோதரர். இந்த இறக்கம் நமக்கு அல்லாஹ் கொற்றான். இந்த மாதிரி அள்ளு வேண்டிய மாதிரி அள்ளு, என்னோடு நெருக்கு, அமல் செய். நபிமார்களை போல அல்லாஹ்வை பத்தி பேசுற மக்களா மாறு. ரமலான் மாதத்தில் 16 வயது சிறுவன் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 16 வயசு தஃசீல் எழுதுறான். சமிஅனா ஃபத்தன் யذكرஹு யுகாலு லஹு இப்ராஹிம். 16 வயசு. உலகத்தையே கட்டியாண்ட மன்னனுக்கு முன்னால் நின்று பேசுறார். யாரு? நமரூத். நமரூத்ல முதல்ல எழுதுறாங்க, உலகத்தை 4 பேர் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஒரு உலகத்தையும் 4 பேர் ஆட்சி செஞ்சிருக்காங்க. 2 காஃபிர், 2 முஸ்லிம். 2 முஸ்லிம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 2 காஃபிர் நம்மளோட முஸ்தனஸா. உலகத்தை கட்டியாண்டவருக்கு முன்னால சொல்றாங்க அல்லாஹ்வை வணங்கு. அவங்க எல்லாம் யார்? அல்லாஹ். நம்மளோட எத்தனை அந்நியர்கள் குழம்புறாங்க. சுத்தி எத்தனை பேர் உங்களோட வியாபாரத்துல, உங்களோட தொழில எத்தனை பேர் உங்களோட அல்லாஹ்வை வணங்கிட்டாங்க.
எத்தனை சோமபாத எத்தனை டிகிரி பண்ணாங்க உனக்கு வந்தா போனா என்ன பத்தி ஒரு வார்த்தை நீ சொன்னியா? அல்லாஹ் கேட்பான் சகோதரரே, எவ்வளவு தைரியம், எவ்வளவு அல்லாஹ்வுடைய அச்சம். உலகமா சக்கரவர்த்தி நான் தான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஓரத்துக்கு முன்னால வேண்டி நீ அல்லாஹ் இல்ல, நீ அல்லாஹ் வணங்குகிறார். அவங்க கேட்டான் பொடியனோடு வந்தீங்களா அல்லாஹ் நான் தெய்வம் என்றார். 16 வயசு ஓய்வு படிக்கிற பொடியன் என்ன செய்யலாம்? 16 வயசு பொடியன் இப்ப என்ன செய்வா சொல்லுங்க? தீன ஆயாத்தாக வேண்டிய பொடியன் போன ஆயாத்தாக கேட்டா நாம் யாரோட அல்லாஹ் யாரோட அல்லாஹ் சொன்னாலாம். இந்த அல்லாஹ் யார் தெரியுமா? அவன் நினைத்தால் ஆயாத்தாக்குவான், அவன் நினைத்தால் மௌத்தாக்குவான். அப்படியா? அதுதான் நானும் செய்வேன். எனக்கு செய்யாமல் நீ எப்படி செய்வாய்? மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கையை கூப்பிட்டு சொன்னா நீ போ ஆயாத்தாக்கியாச்சு மௌத்தா இருந்தவன் ஓட்டாத போனவன் கழுத்து வெட்டி போட்டான். எப்படி மடையனா? யார் யாரெல்லாம் உலகத்துல அல்லாஹ் சொன்னானோ அவன் மடையன் தான். பிரானோட மடையன், நம்மளோட ஒரு மடையன், அங்க இந்தியால யாரோ ஒரு பாபா இருக்கிறாரு அவன் ஒரு மடையன். அவன் தான் தப்புலா போட்டா கடைசியா அவன் சாவதான் அவனுக்கு குடும்பம் செய்யலாம். கடவுளை காப்பாற்றுங்கள், கடவுளை காப்பாற்றுங்கள், கடவுளையே அவனை காப்பாற்றுங்கள். கடவுளை ஒரு படத்தனவி எல்லாம் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுறோம்னா அல்லாஹ் நம்பி நமக்கு அல்லாஹ் பத்தி பேச வேண்டிய வார்த்தைலாம் நம்ம சமூகத்துக்கு அதெல்லாம் வருதுங்க வாய். பட்ஜெட்டை பத்தி பேசலாம், அரசாங்கம் வாயினா அதை பத்தி பேசலாம். கொரோனா காலம், கொரோனா 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 அந்த பொம்ப நேரம் அவட்ட பேரை சொன்னா அல்லாஹ் பேரை சொன்னா அல்லாஹ் அல்லாஹ்னு மௌத்தா போய் அல்லாஹ் அல்லாஹ்னு வாழ்ந்தீங்கடா, அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ர் செய்தீங்கடா, அல்லாஹ் அல்லாஹ்னு மௌத்தா போய் ஒரே கொழுப்போத்தம் தயாரித்து சொல்லுவார். உண்மையா போய் வருது கொத்த மௌத்தா போனா கொள்ளு பிடி பம்பளை பிடி கொள்ளு பிடி பம்பளை பிடி மௌத்தா ஏன்னு கேட்டேன். அது பஸ் கான்ட்ராக்டர் தான். ஒரே கொள்ளு பிடி பம்பளை பிடி கொள்ளு பிடி பம்பளை பிடி அவன் அதுக்குள்ள கொள்ளு பிடி பம்பளை பிடி தான் கல்விட என்ன இருக்கும். அப்பா சதாத்துல கல்வி புரியும் அப்படி சதாத்துல அங்க இங்க பாடமாக எக்ஸாம் ஒரே முதல் ஒன்றாயிரம் கபூர் அக்ஷர ஒரே அங்கோடே பாடமாக போய் அல்லாஹ் ரசூல் குர்ஆன் ஒட்டே பாரு உலகத்துல வாழ்ந்தா வரும், உலகத்துல வாழ்ந்தா வரும். இல்லாட்டி வராது. இங்க எல்லா குதிரை போடலாம், அங்க ஓடுகிறாரு. இதுதான் சொல்ற அல்லாஹ்வோட ஆகுங்க. சும்மா அவனை கொலை செஞ்சு மரண தண்டனை கைதியை விடுவிச்சு சொன்னாரா நானும் செய்வேன், நானும் மௌத்தாக்குவேன், நானும் ஹயாத்தாக்குவேன். சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாராம் ஏன் அல்லாஹ் இன்னொரு வேலை செய்வான். நீ ஏன் செய்வியா? என்ன செய்வான்? فإن الله يأتي بالشمس من المشرق. ஏன் அல்லாஹ் சூரியனை கிழக்கில் இருந்து கொண்டுவான். فأتي بها من المغرب. நீ உண்மையான அல்லாஹ்வா இருந்தா, நீ ஒரு ஆம்பளையா இருந்தா மேற்கு திசையிலிருந்து சூரியன் உதிக்க வை. فبهت الذي كفر. அல்லாஹ் சொல்றான் காபீர்கள் வாய் அடைபட்டு விடும். அந்த கோணத்துல தான் தூக்கி இருக்க போறேன். அந்த கோணத்துல என்ன செய்யணும்? உன்ன செய்வதா உலகத்தையே கூட்டி இருப்பதா இவங்க இஸ்லாம் வாரா அப்பாதுமா நீங்க தான் தேவையில்லை. என்னுடைய நண்பன் என்ன காப்பாற்ற விரும்பினால் அவன் காப்பாற்றட்டும். இந்த இப்ராஹிம் நெருப்பில் விழுந்து கரைந்து சாம்பலாவதை பார்க்க என்னுடைய நண்பன் ஆசைப்படுறானா? இந்த இப்ராஹிம் மக்களுக்கு தயார். எப்படி நண்பன்? சாதாரண நண்பனா? நண்பன் மலையோ இல்லை, நெருப்பு அணையோ இல்லை, முழு உலகத்தில் உள்ள நெருப்புடைய தன்மையும் மாற்றினான். நீ பத்தரைக்கு இல்லாத நீ கூடாக மாறும். நெருப்புல விழுந்த காலம் 40 நாட்கள் தஃசீர் எழுதுறாங்க.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல வாழ்ந்து நிம்மதியான காலம் அதுதான். நெருப்புல வாழ்ந்த காலம். நெருப்பு ஒன்றா தண்ணீர் ஒன்றா வாழ்ந்தது அல்லாஹ்வுக்கா. ஆகையால் சகோதரர்களே, இந்த ரமலான் நம்ம அல்லாஹ்வோட நெருங்க வேண்டிய காலம். அதிகமாக குர்ஆனை கையில் எடுக்க, அதிகமாக சதகாக்கள் கொடுங்க, அதிகமாக ஓதுங்க. மாஷா அல்லாஹ் நிறைய பேர் குர்ஆன் ஓதுறாங்க. நான் கொழும்பு பெரிய வழியில் இருந்து நான் பாருங்க அந்த மதரசாவில் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு கேட்டேன், இன்னைக்கு கூப்பிட்டு கேட்டேன், நீங்க எத்தனை குர்ஆன் முடிச்சீங்க? அந்த பிள்ளை சொன்னான், ரமலான் இருக்கிற 17 இன்னைக்கு 17ஆம் நாள். அந்த பிள்ளை 32 குர்ஆன் ஓதிங்க. பொய் இல்லை. போன வருஷம் அதே புள்ள 50 குர்ஆன் ஓதி அந்த புள்ளை அப்துல் அசீஸ் ஃபெமிலியோட உண்டாக அனுப்பி வச்சார். 50 குர்ஆன். இன்னும் 10 குர்ஆன் ஓதினா இமாம் ஷாஃபியோட ரெக்கார்ட் தெரியும். ஒரு திருசே ஓத வகை குர்ஆன் பெறவே மாச்சு. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் இறங்கி தந்த மாதம் இது. ஓதுங்க குர்ஆன். குர்ஆனை கையில் எடுங்க. இந்த ஊர்ல ஒரே தொழுகையில ஆஃபில்மார்களோட எண்ணிக்கையை கூட்டுங்க, உலமாக்களோட எண்ணிக்கையை கூட்டுங்க, அவங்கள தலைக்கு மேல வைங்க, கண்ணியப்படுத்துங்க. நாளைய தலைவர் ஆவாங்க. அவன் அந்தஸ்தான யாராலையும் மறையலாம். இமாமல் மௌலியமாக இல்லைண்டா, ஆபீஸ்மாக இல்லைண்டா, யாராலும் இல்லை. நம்மளால செய்யலாம். எவ்வளவு சந்தோஷப்படுத்துமோ அவ்வளவு சந்தோஷப்படுத்தலாம். 50 குர்ஆன் நோம்பு 17 போது 32 குர்ஆன் சும்மா. நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நாம் ஷாஃபியுடைய காலத்தை எல்லாம் போடு 32 ஓதிட்டாங்க. 32 ஓதிட்டாங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்ய அந்த புள்ளி. யோசிச்சு பாரு. கேட்டேன், அதாவது தூங்க இல்லையா? 3 மணிக்கு தான் தூங்குறேன் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 3 மணிக்கு தூங்குவாரா? மற்ற நேரம் என்ன? குர்ஆனுடைய ஹாஃபிஸ் பக்கத்துல குர்ஆன் ஓதிது, அதே ஓதிக்கிட்டே பார்க்க. முழு ரமலான்லையும் மதரசாவுக்கு நாகர் கொடுத்தீங்கன்னா 2000 குர்ஆன் ஓதி சொல்லுவோம். ஒரு மதரசா வச்சு 2000 குர்ஆன் ஓதி. குர்ஆன் திறக்கப்பட்டது நமக்கு சகோதரர்களே. நீ குர்ஆனை தவிர மற்ற எல்லாம் தெரியும். 50 வருஷமா தொழுகிறாரு, 40 வருஷமா தொழுகிறாரு, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தமும் தெரியாது. அதான் தக்பீர் கட்டிட்டு பாஸ்போர்ட் விசா ஒட்டுவே இல்லாம இங்க இருந்து கனடா வரைக்கும் போயிடுவாரு. சலாம் கொடுத்ததுக்கு பிறகு அவருக்கு தெரியாது இன்னொரு சலாம் கொடுத்ததுக்கு பிறகு யோசிக்கலாம். இதான் தொழுகையுடைய குறைஞ்சது. நாங்கள் தொழுகையில ஓதுகிற அர்த்தத்தையாவது வழங்கினா நம்ம தொழுகையுடைய கடமை நோக்கி வாழணும் சகோதரர்கள். முஸ்லிம் சமூகத்தை யாரும் நீங்க தொழில் செய்ய வேணாம், நீங்க பணம் சேர்க்க வேணாம், நீங்க உழைக்க வேணாம், காசு சேர்க்க வேணாம், வீடு கட்ட வேண்டாம், இப்படி எல்லாம் மாற்ற சொல்லல. எல்லாம் செய்ய அல்லாஹ்வான எல்லாம் செய்யுங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாத்துக்கும் மறுபடி தந்திருக்கான். ஆனா அல்லாஹ்வை மறந்து எதையும் செய்யாது. ஒவ்வொரு தூக்கி போட்டு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. உன் ஐசிபிடி வராது, உன் எம்பஸ் வராது, உன் விகாஸ் வராது, உன் பேராதனை யூனிவர்சிட்டி வராது, இளநியும் வராது, கொழும்பு யூனிவர்சிட்டி வராது. பகவான் சூரத்துல் தபாரக் ஒரு சூரா, சூரத்துல் முல்க் மகரிபுக்கு பின்னால் ஓடினியா அந்த கபர்ல வந்து நிற்கும். அது வெறும் தண்டனை ஓடுவீங்க. அந்த பவர் குர்ஆனுக்கு மட்டும்தான் சகோதரி. ஆகையால் கண்ணியமான மாதத்தில் குர்ஆனை கையில் எடுப்போம், அல்லாஹ்வோடு நெருங்குவோம், அதிகமாக சதகாக்கள் செய்வோம், குடும்ப உறவுகளை பேணி நடப்போம். பெண்கள் குடும்ப உறவு விஷயத்தை ரொம்ப கவனம் செலுத்துங்க. இருக்கக்கூடிய நாள் நம்ம 10-12 நாள் இருக்குது. அந்த நாளை ரொம்ப பக்குவமா பேணுதலா லைலத்துல் கத்ர் தேடி யாருக்கு ஏத்திகாஃப் இருக்க வசதி இருக்கோ அவங்க ஏத்திகாஃப் இருந்து பள்ளிவாசல்களை செழிப்பாக்கி அல்லாஹ்வுடைய தொடர்பை அடைவதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் பேர் செய்வானா. யா அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பாய், குற்றங்களை மன்னிப்பாயாக. அறிந்து மணியாமலும் தெரிந்து தெரியாமலும் இரவிலும் பகலிலும் வெளிப்படையாகவும் அறிவாகவும் நாங்கள் செய்த பாவங்கள் யா அல்லாஹ் அனைத்தையும் நீ மன்னிப்பாயா. பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே யா அல்லாஹ் எங்களை சொர்க்கவாசிகளாக கபூல் செய்வாயா. இந்த ரமலான் மாதத்தில் யா அல்லாஹ்
யார் யாரையெல்லாம் நீ மன்னித்தாயோ அந்த கூட்டத்தில் நீ எங்களை சேர்ப்பாயா. இந்த ரமலான் மாதத்தில் யார் யாரையெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை அளித்தாயோ அந்த கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் யா அல்லாஹ் இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயா, இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயா. ஆண்களை, பெண்களை, இமாம்களை, நிர்வாகத்தை, வலமாக்களை யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. நீனுடைய தேர்தஸ்தரமாக ஆக்குவாயாக. தொழுகையாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பாக்குவாயாக. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து கலிமாவோடு மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிதுன் நபவி ரௌவா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மூத்தாக்குவாயாக. எங்கள் துஆக்களை கபூல் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.